திராவிட முன்னேற்ற கழகம் 49 தொடங்கப்பட்டது. இப்போ சில பேர் இது வந்துட்டாங்க, நாங்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு கட்சி ஆரம்பிக்கிறேன்லாம் வந்துட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 1949 தொடங்கப்பட்டு 1952 முதல் பொது தேர்தல் இப்பொழுது உள்ள அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடந்தது. 1952 அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பங்கெடுத்துக்கவே இல்லை. இந்த தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்தவில்லை. ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டம், அதே போல கள்ளக்குடி என்ற பெயரை டால்மியாபுரம் என்று வடநாட்டு பெயரை வைத்ததனால் அதற்கான அதை எதிர்த்து போராட்டம், அதே போல பரம்பரை குடும்ப தொழிலை செய்வதற்கு அதை தான் கல்வி, குலக்கல்வி திட்டம் என்று சொல்வார்கள். அப்பா செஞ்ச தொழிலை படிக்கணும்ட்டு அந்த திட்டம், இவற்றையெல்லாம் எதிர்த்து போராடி 3 மாதம் 6 மாதங்கள் என்று சிறைவாசம் அனுபவித்தவர்கள் நம்முடைய அறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் உள்ளிட்ட நம்முடைய தலைவர்கள். கட்சி ஆரம்பித்த உடனே முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கல. கட்சி ஆரம்பித்ததே மக்களுக்கான குறைகளை தீர்க்கும் போராட்டத்திற்காகத்தான் ஆரம்பித்திருக்கிறோம் என்று ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இந்த கட்சி. அதனால தான் நாம் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் மக்களுக்கான திட்டங்களை வழங்கி வருகிறோம். அதன் முன்னோடியாக விளங்கியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வழக்கம். காரணம், மக்களுக்கான இயக்கமாக, மக்களின் நன்மைக்கான இயக்கமாக ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் அது திராவிட இயக்கம் தான், திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோமே, போற்றி கொண்டாடுகிறோமே இந்த தலைவர். ஒவ்வொரு திட்டத்தையும் எப்படி அவர் செயல்படுத்தினார் என்பதை சொல்ல வேண்டும் என்றால் அது மணிக்கணக்காகவும் ஆனோம். இவ்வளவு நேரம் நாம் சொல்ல போவதில்லை. குறிப்பாக அவர் அமைச்சரானார். அமைச்சரான நேரத்திலே அவர் போக்குவரத்து துறை அமைச்சர். என்ன செய்தார் என்றால், தஞ்சையிலே 1959ஆம் ஆண்டிலே அங்கே ஒரு SMT, சாமி மோட்டார் டிரான்ஸ்போர்ட் என்று ஒரு பெரிய தனியார் பேருந்து இயக்ககம், ஒரு நிறுவனம் இருந்தது. அவர்கள் தான் அப்பொழுதெல்லாம் பேருந்துகளை தனியாரிடம்தான் இருந்தது. அங்கே ஒரு போராட்டம், தொழிலாளிகள் சரியாக நடத்தப்படவில்லை, நடத்துனர்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் சரியான உரிமை இல்லை என்று அந்த தொழிலாளர்கள் எல்லாம் போராடினார்கள். அந்த போராட்டத்திற்கு செயலாளராக இருந்து அதை நிர்வகித்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர். 1959 அவர் 67 போக்குவரத்து துறை அமைச்சரானவுடன் அந்த போராட்டத்தை எண்ணி, தனியாரிடம் பேருந்துகள் இருந்தால் அந்த தொழிலாளர்கள் துன்பப்படுவார்கள் என்று எண்ணி நாடு முழுவதும் பேருந்துகளை தேசியமயமாக்கிவிட்டு அரசாங்கத்தின் பேருந்து கழகங்களை தொடங்கி அந்த தொழிலாளர்களின் வாழ்விலே ஒரு பாதுகாப்பை உருவாக்கியவர் அந்த தலைவர். அவர் அமைச்சராகிவிட்டார், முதலமைச்சராகிறார். அப்பொழுதெல்லாம் சென்னையிலே பல்வேறு ஊர்களில் இருந்து இங்கே வந்து பணியாற்ற வருபவர்கள் வருவார்கள். அவர்களுக்கு வீடு இருக்காது. என்ன செய்வார்கள் என்றால், இங்கே உள்ள ஆற்றங்கரையில், இங்கே கூவமாறு மற்ற ஒரு 6-7 ஆறுகள் நதிகள் ஓடுகின்றன. அந்த ஆற்றங்கரைகளிலே குடிசை போட்டுக்கொண்டு அந்த குடிசையிலே வாழ்வார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு சென்னையிலே இடம் வாங்கி வீடு கட்டும் அளவுக்கு வசதி இருக்காது, கூலி தொழிலாளிகள். இதை பார்த்தார், இந்த தொழிலாளிகள் இப்படி ஆற்றங்கரையிலே வசிக்கிறார்களே, வேறு எந்த வசதியும் இல்லை, பெண்கள் அங்கே இருக்கிறார்கள், ஒரு பாதுகாப்பு இல்லை, ஒரு பெண்களை தனிமையாக அவர்களுக்கென்று சில பணிகள் இருக்கும், அதற்கு வாய்ப்பில்லை, இப்படி அவதிப்படுகிறார்களே என்பதற்காக முதலிலே குடிசை மாற்று வாரியம் என்று உருவாக்கி இந்த மக்களை எல்லாம் குடியேற்றியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அன்றைக்கு அது குடிசை மாற்று வாரியமாக இருந்தது. பல்வேறு இடங்களிலே கீற்று வீடுகளில், குடிசை வீடுகளிலே இருந்த மக்கள் எல்லாம் கட்டிடத்திலே குடியேற வாய்ப்பு. இன்றைக்கு உள்ள முதல்வர், இன்றைய நம்முடைய முதல்வர், நம்முடைய கழக தலைவர் அவர்கள் அமைச்சராக இருக்கும் பொழுது, முதலமைச்சராக இருக்கும் பொழுது இதை வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என்று பெயரை மாற்றி வெறும் குடிசை மாற்று வாரியமாக சிறு சிறு வீடுகளாக இல்லாமல் அது மக்கள் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய வாழ்விட மேம்பாட்டு வாரியமாக
கட்டடங்களை கட்டி வழங்கி இருக்கிறார். அதிலே நம்முடைய சகோதரர் சேகர் பாபு எப்பவுமே மக்களோடு இருக்கிறவர். இந்த தொகுதியில் 1470 வீடுகள் கொண்ட ஒரு மாபெரும் தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தை கட்டி அதிலே பல்வேறு வசதிகள், தனியார் குடியிருப்புகளிலே உள்ள வசதிகளை எல்லாம் உருவாக்கி தந்திருக்கிறார் என்றால் இது மக்களுக்காக உழைக்கிற இயக்கம், தலைவர் கலைஞர் வழியிலே வந்த இயக்கம். அந்த இயக்கத்தின் தொண்டனாக நான் அவர் செய்த பணியை தொடர்ந்து செய்வேன் என்ற எண்ணம் கொண்ட ஒருவர் தான் நம்முடைய சேகர் பாபு என்பதை மறந்துவிடக்கூட. பல விஷயங்கள் இன்றைக்கு இந்தியாவிலேயே அனைத்து குடும்பங்களுக்கும் ரேஷன் கார்டு இருக்குன்னா அது தமிழ்நாட்டில் மட்டும்தான். மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கு மட்டும்தான் ரேஷன் கார்டு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அனைத்து குடும்பங்களுக்குமான ரேஷன் கார்டு. இதை உருவாக்கி தந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். பல விஷயங்களை சொன்னார்கள். கைரிக்ஷா ஒழிப்பு திட்டம், கண்ணொளி வழங்கும் முகாம். ஒவ்வொரு பிறந்த நாளையும் அவர் எப்படி கொண்டாடினார்னா கேக் வெட்டி கொண்டாடல. அதுதான் தலைவர். ஒரு பிறந்த நாளில் கைரிக்ஷாவை ஒழித்து சைக்கிள் ரிக்ஷா வழங்கினார். இன்னொரு பிறந்த நாளில் பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு இல்லம் வழங்கி அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்தார். இன்னொரு பிறந்த நாளில் கண்ணொளி வழங்கும் திட்டம் அறிவித்து அதற்கு பல்வேறு லட்சக்கணக்கானோர் பயன்பெறும்படி செய்தார். இப்படி மக்களை எண்ணியே ஆட்சி செய்த ஒரு தலைவர். அந்த தலைவரின் வழியிலே வந்த இன்னொரு அவருடைய மகன், அவர் நம்முடைய இன்றைய தலைவர். மதிய உணவு திட்டம் எல்லோருக்கும் தெரியும். காலையிலே பிள்ளைகள் உணவில்லாமல் வந்து தவிக்கிறார்கள். படிப்பு, உணவு இல்லை என்றால் பிள்ளைகளால் படிப்பிலே கவனம் செலுத்த முடியாது. இவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்றால் காலை உணவு திட்டம் வேண்டும். காலையிலும் அவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்று வழங்கிய பெருமைக்குரியவர் நம்முடைய தளபதி, நம்முடைய தலைவர் அவர்கள். இந்த ஆட்சியின் திட்டங்களை எல்லாம் நாம் கணக்கு போட்டோம் என்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். இதை தொடங்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அதே தொடர்ச்சியாக அதே போன்ற திட்டங்களை மேலும் மேலும் நவீனமயமாக்கி இன்றைய தேவைக்கேற்ப செய்து காட்டியவர் நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம், மக்களுக்கான இயக்கம். திராவிட முன்னேற்ற கழகம் 49 தொடங்கப்பட்டது. இப்போ சில பேர் வந்துட்டாங்க, நாங்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு கட்சி ஆரம்பிக்கிறேன்லாம் வந்துட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 1949 தொடங்கப்பட்டு 1952 முதல் பொது தேர்தல் இப்பொழுது உள்ள அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடந்தது. 1952 அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பங்கெடுத்துக்கவே இல்லை. இந்த தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்தவில்லை. ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டம், அதே போல கள்ளக்குடி என்ற பெயரை டால்மியாபுரம் என்று வடநாட்டு பெயரை வைத்ததனால் அதற்கான அதை எதிர்த்து போராட்டம், அதே போல பரம்பரை குடும்ப தொழிலை செய்வதற்கு அதை தான் கல்வி, குலக்கல்வி திட்டம் என்று சொல்வார்கள். அப்பா செஞ்ச தொழிலை படிக்கணும்ட்டு அந்த திட்டம், இவற்றையெல்லாம் எதிர்த்து போராடி 3 மாதம் 6 மாதங்கள் என்று சிறைவாசம் அனுபவித்தவர்கள் நம்முடைய அறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் உள்ளிட்ட நம்முடைய தலைவர்கள். கட்சி ஆரம்பித்த உடனே முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கல. கட்சி ஆரம்பித்ததே மக்களுக்கான குறைகளை தீர்க்கும் போராட்டத்திற்காகத்தான் ஆரம்பித்திருக்கிறோம் என்று ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இந்த கட்சி. அதனால தான் நாம் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் மக்களுக்கான திட்டங்களை வழங்கி வருகிறோம். அதன் முன்னோடியாக விளங்கியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவருடைய 103வது பிறந்த நாளை நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால் பெருமையோடு சொல்வோம், பூரிப்போடு சொல்வோம். நமக்கான தலைவர், இவரை போன்ற ஒரு தலைவர் அகில இந்தியாவிலும் எந்த பகுதியிலும் கிடையாது என்பதை உரத்து சொல்வோம். அவர் நம்மிடையே இல்லை என்றாலும் அவர்தான் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து சொல்வோம். தலைவர் கலைஞர் என்றைக்கும் நம் நினைவிலே நிற்கும் பொழுது நமக்கெல்லாம்
இந்த தமிழ்நாட்டு மக்களின் நிலையை எண்ணி அவர்களுக்கான சரியான திட்டங்களை வழங்க வேண்டும் என்கிற எண்ணமும் இருக்கும். ஏனென்றால் அவர் அதை செய்து காட்டியவர். அவர் வழியிலே அவருடைய மைந்தர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து அதை செய்து வருகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மக்களுக்கான ஒரு இயக்கம். இந்த ஆட்சி பெரிதல்ல, அரசு போகும் வரும். 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் முத்தமிழறிஞர் கலைஞரை தவிர அனைத்து வேட்பாளர்களும் தோற்று போனார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும். சோர்ந்து விடவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினர். பாடுபட்டார்கள், உழைத்தார்கள். 1996ஆம் ஆண்டு அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதாவையே தோற்கடித்தார்கள். நாம் மீண்டும் ஆட்சி பொறுப்பிலே அமர்ந்தோம். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். ஒவ்வொரு தொண்டரும் இந்த இயக்கத்தின் முன்னேற்றத்திற்காக, இந்த இயக்கத்தை பாதுகாப்பதற்காக பணியாற்றக்கூடிய நெஞ்சுறுதி கொண்டவர்களாக இருந்த காரணத்தினாலே தான் இது போன்ற தோல்விகளை எல்லாம் கடந்து நாம் மீண்டும் மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறோம். அதற்கு நமக்கு எடுத்துக்காட்டாக நம்மை ஊக்குவித்தவராக விளங்கியவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர். அவர் நினைவை என்றென்றும் போற்றுவோம், அவர் வழியிலே நிற்போம். மக்களுக்காக வாழ்ந்த அந்த தலைவரை என்றென்றும் நினைத்து அவர் வழியிலே நாமும் தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக வாழ்வோம் என்று தெரிவித்து இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.